சிம்டம்ஸ் ஸ்லீப்பே இருக்காது. தூக்கமே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் சர்ஜரி உங்களுக்கு என்ன மாரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்றத நீங்க மறக்காம அப்டேட் பண்ணுங்க. சரி. அடுத்து இந்த ஹெர்னியா வரதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, சிவியர் கான்ஸ்டிபேஷன். மோஷன் சரியா போகாம, மலக்குடலில் ஏற்படக்கூடிய மலக்கட்டுனால இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் நெறைய பேருக்கு வருது. சரி அப்படின்னு பார்த்தா, பொறக்கிற குழந்தைங்களுக்கு ஹெர்னியா ப்ராப்ளம். ஸோ 1 வயசு குழந்தைங்களுக்கு, 2 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குடல்ல இருக்க பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. இதெல்லாம் வயத்துல அந்த டெலிவரி டைம்ல, அந்த கன்செப்ஷன் டைம்ல, அதுல நடக்கக்கூடிய சில தவறுகள் தான். யாரும் இன்னைக்கு ப்ராப்பரான டயட் இருக்கிறதில்ல. ஒரு பிரெக்னன்சி டைம்ல உணவு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடுறதும், ஒரு ப்ராப்பரான கேர், ஒரு ப்ராப்பரான ஆக்டிவிட்டீஸ் இல்லாம இருக்கிறதும், இந்த மாரி குழந்தைகளுக்கு இன்டெஸ்டைன்ல அது பொறக்கும்போதே இந்த மாரியான